ஏலே மக்கா, இதுதான் என் பொண்ணு 10th ரிசல்ட் அன்னைக்கு எடுத்த வீடியோ. இது ஏன் வைரல் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க அப்பாவோடைய எமோஷ்னல், அவளோட எமோஷ்னல். ஏன்னா காலையிலேருந்து அவ்வளோ ஜாலியாக இருந்தா, வீடெல்லாம் பெருக்கினா தொடச்சா, சாமி கும்பிட்டா. ரொம்ப பக்திங்க, ரொம்ப பக்தி முத்தி போய் பயம் சொல்லுவாங்கள்ல, பயத்தில் பக்தி முத்தி போய் அந்த மாதிரி இவங்கள ரிசல்ட்டு பார்த்துக்கிட்டே நானும் ஒரு பக்கம் சமைக்கிற வேலையும் ஆயிடுச்சு. இவளை பார்த்துட்டே சாப்பாட்டையும் நான் பொங்க விட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது, இவ வேற ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருக்கா. ஏன்னா வெளியில் எதுவும் காமிச்சிக்கல, இருந்தாலும் உள்ளுக்குள்ளே முகத்தை பார்த்தாலே தெரியும்ல, கை கால்லாம் நடுங்குது. ரொம்ப பக்தியாக சாமி கும்பிட்டுட்டு சரி புள்ளன்னு சரி போய் சமைச்சிட்டு வரலான்ட்டு உள்ளே தாங்க போயிட்டு வரேன். வந்து பார்த்தா சாமியாண்ட உட்காந்துக்கிட்டு அழுவுது. ஏம்மா அழுவுறன்ற, எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா. அழுவாதடா செல்லம், ஒன்றாவது. சரி வெளியில் வந்து பார்த்தா ஊரே நம்ம வீட்டில் தாங்க இருக்குது ரிசல்ட்டுக்கோசம். அப்புறம் ஒரு வழியாம்மா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு புள்ள ஓடியாந்து கட்டி பிடிச்சிக்கிச்சிங்க. ஆமாங்க, என் பொண்ணு 10th வந்து நாளைக்கு 22 மார்க் எடுத்திருக்கா. அங்கே பாருங்கள், அவளுக்கு பதக்கம் நிற்கவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப பதக்கத்தில் ஆகிட்டா. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு சொன்னான். அப்புறம் அவங்க அப்பா வேறு ஃபோன் எடுக்கல. அப்புறம் அப்பாவும் நான் மார்க் எடுத்துகிட்டே அதுக்கப்புறம் நான் கெஞ்சி அந்த பாப்பாவை வந்து தேத்துன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கடைசியில் அவருக்கு ஃபோன் பண்ணால் சரி சரி வீடியோ கால் வரேன்னாரு. சரின்னு வீடியோ கால் வந்தால் பழைய பொண்ணு வீடியோ காலில் அழுகுது. என் பொண்ணு பரவாயில்ல, அதையும் பார்த்துருக்கேன். இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டி பாருங்கள் மாமா எப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறாருன்னுட்டு கேட்டால் பாசம் அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்றாரு. அட பாவிங்களா, காலையில் எழுப்பி அமுச்சு சாப்பாடு கட்டி எல்லாம் கொடுத்து அனுப்புறது நான். பாசம் அதெல்லாம் உனக்கு தெரியாதா? இதெல்லாம் ஓவர் தானேங்க.